துலா ராசிக்காரர்களுக்கு 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். கடந்த ஒரு 5 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் படாத பாடுபட்டீங்க இல்லையா? இப்போ ஓரளவுக்கு தெம்பும் தைரியமும் வந்துடும். உடம்பு மருந்துக்கு கட்டுப்படும். மிதுனத்தில் இருந்து குரு 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். சார், கடகத்துக்கு போயிட்டா குரு பார்வை இருக்காதே சார். கவலைப்படாதீங்க. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு 5ஆம் பார்வையாக பார்ப்பார். 6ஆம் வீட்டுக்கு சனீஸ்வரர் போயிருக்கார். ருண ரோகத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு இவர் போகிறதுனால அற்புதமான பலன் கிடைக்கும். கடன் தீரும், ரோகம் தீரும், மன நிம்மதி தரும். இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணோன்னு சொல்லியிருந்தவங்களுக்கு ஒரு சின்ன மருந்து கொடுத்தாங்கன்னா சரியாக போயிடும். இதை எல்லாத்தை விட திருமண வாழ்க்கை மேம்படும். கணவன் மனைவி ஒரே சண்டை, கச்சுமுச்சுன்னு 2-3 வருஷமாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார்ன்றவங்களுக்கு இது அற்புதமான காலம். திருமண தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும். கெட்டி மேளம் உங்கள் வீட்டில் கொட்டியே தீரும். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 3-4 வருஷமாக குழந்தை பாக்கியமே இல்லை சார், 2வது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழலை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியமும் அதே நேரத்தில் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். புதியதாக எதனா ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டுமா சார், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணமே இல்லையே அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லைனா கமிஷன் ஏஜென்ட் மாதிரி சார் நீங்கள் விற்றுட்டு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது எல்லாத்த விட மனோதைரியம், மன தெம்பு, சந்தோஷம் இது அத்தனையும் வரும். ஏன்னா உங்களுக்கு குருவும் சாதகமாக இருக்கார், இந்த பக்கம் சனீஸ்வரரும் சாதகமாக இருக்கார், ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆகவே மொத்தத்தில் படிக்கிற பிள்ளைங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் இது அற்புதமான காலம். படிக்கிற பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கலாம். என்ன, இந்த துலா ராசியில் நிறைய நீதிபதிகள், டாக்டர்கள்லாம் இருப்பீங்க, வக்கீல்கள்லாம் இருப்பீங்க. கொஞ்சம் நிதானமாக பார்த்து முடிவெடுங்க. நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லாமல் நீங்கள் தெளிவான சுய சிந்தனையோடு முடிவெடுத்தால் இது ஒரு அற்புதமான காலம். துளாராசிக்காரர்களுக்கு அதிக அற்புதமான நல்ல பலன் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நீதிபதிகள், டாக்டர்கள், வக்கீல்கள் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஜட்ஜஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்னு. அவங்க ஒரு தீர்ப்பு எழுதும்போது எவ்வளோ கஷ்டம், வக்கீல்கள் எவ்வளோ கஷ்டம், அதே மாதிரி டாக்டர்கள் இல்லைங்களா. உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக மாற்றி கொடுக்கறதுக்கு எவ்வளோ போராட்டம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கணும், மன நிம்மதி வரணும்னா வாமனபுரீஸ்வரர் திருக்கோவில் சென்னையில் இருந்து கடலூருக்கு பக்கத்தில் திருமாணிக்குழி அப்படின்னு ஒரு கிராமம், அங்கே அம்புதாட்சி அப்படின்னு அங்கே தாயார் அம்பாள் இருக்கா. அந்த ஊரையே அருள் பாலித்து கொண்டு இருக்கிறாள். மீனாட்சி எப்படியோ, காமாட்சி எப்படியோ, விசாலாட்சி எப்படியோ அப்படி இந்த அம்புதாட்சி காத்து கொண்டு இருக்கிறாள். நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், உலகத்திலேயே சிவபெருமான் மட்டும்தான் முக்கண்ணனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த முக்கண்ணியை நீங்கள் பார்க்குறதுங்கிறது உலகத்திலேயே இங்கே மட்டும்தான். இந்த தாயை முக்கண்ணியாக 3 கண்களோடு காட்சி தரக்கூடியவள் அம்புதாட்சியை போய் வழிபடுங்க. இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா நல்லெண்ணெய் தானம். உலகத்திலேயே எந்த கோவில்லையும் நல்லெண்ணெய் வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கும் சரி, விளக்குக்கும் சரி, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் கொடுங்க, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வஸ்திர தானம், சுவாமிக்கு புடவை வாங்கிட்டு போய் கொடுங்க. ஐயாவுக்கு வாமனபுரீஸ்வரருக்கு வேஷ்டியும் துண்டும் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.